ராமநாராயண ராம, ராமநாராயண ராம என்று சொல்லிக்கொண்டு இன்று நாங்கள் ஒரு மிக நுட்பமான தலைப்பை பற்றி பேச இருக்கிறோம். அந்த தலைப்பு என்னவென்றால், மூர்த்தி வழிபாடு தேவைதானா அல்லது இல்லைதானா என்பது. இந்த தலைப்பு பலருக்கும் பிடிக்காமல் போகலாம். ஆனால் எங்களின் நோக்கம் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்துவது அல்ல. மகாகுரு பாலக் பிரம்மச்சாரி ஜியின் கண்ணோட்டத்தில் இது எதற்காக நடைபெறுகிறது என்பதை புரிய வைக்க மட்டுமே முயற்சி செய்கிறோம். மகாகுரு பாலக் பிரம்மச்சாரி ஜி எப்போதும் மனித நலனுக்காகவே செயல்பட்டவர். மூர்த்தி வழிபாட்டு முறை 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை. நீங்கள் வரலாற்றை பார்ப்பீர்களானால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கும் மூர்த்தி வழிபாட்டின் நடைமுறை இருந்ததாக காண முடியாது. இந்து அல்லது சனாதனி மக்கள் மூர்த்தி வழிபாடு செய்வது, துர்க்கை அல்லது காளி மாதாவை வழிபடுவது போன்ற வழிபாடுகளில் மாதாவின் உருவம் 10 கைகளுடன் காட்சியளிக்கிறது. ஆனால் அந்த 10 கைகளின் பொருள் என்ன என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அதன் பொருள் என்னவென்றால், சமூகமெங்கும் ஒருமித்த சக்தி மற்றும் ஆற்றலை ஒருங்கிணைத்து எந்த தடையையும் எதிர்கொள்ளலாம் என்பதே. துர்க்கை மாதாவின் 10 கைகள் போன்றே மக்கள் ஒன்று கூடினால் சமூகத்திற்கு தீங்களையும் தானவர்களையும் திருத்தி கற்றுக் கொடுக்கலாம். முதலில் நம் உள்ளுள்ள தானவ சக்திகளை அழிக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய பாடமாகும். நாம் முதலில் நம் சொந்த சீர்திருத்தத்தை செய்யாவிட்டால் சமூகத்தின் நலனை எவ்வாறு விளைவிக்க முடியும்? ராமநாராயண ராம என்னும் பெயருடன் நீங்கள் இணையும் போது, இந்த பீஜ மந்திரத்தை ஜபிக்கும் போது உங்கள் சக்திகள் மற்றும் ஆற்றலை நீங்களே உணரத் தொடங்குவீர்கள். உங்கள் வாழ்க்கை ஒளிர ஆரம்பிக்கும். இப்போது வரை நீங்கள் வாழ்ந்திருந்த இருண்ட வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியேறுவீர்கள். நம் சான்றோர்கள் மற்றும் ஞானிகள் உருவாக்கிய மூர்த்தி வழிபாட்டின் நோக்கம் இப்போது திசை திரும்பி காணாமல் போயுள்ளது. மகாகுருஜி கூறுவது என்னவென்றால், மனிதன்தானே ஒரு உயிரோடு உள்ள உருவம். அப்படியானால் மனிதனால் உருவாக்கப்பட்ட கற்கள் அல்லது மணல் மூர்த்திகளை வழிபடுவதற்கு என்ன தேவை? கற்கள் அல்லது மணல் மூர்த்திகள் உணவு, பானம் எதுவும் எடுத்துக்கொள்கிறதா? எந்த மூர்த்தி உணவருந்துவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இன்று சமூகம் மிகவும் முன்னேறியுள்ளது. மக்கள் மிகவும் புரிந்துணர்வுடன் உள்ளனர். எனவே மனிதன் முன்னேற மட்டும் கற்றுக்கொள்வதிலும் நமது வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். நாம் இந்த பூமியில் பிறந்தபோது இந்த பூமியின் அனைத்து வளங்களும் மனிதனைச் சுற்றி சமமான உரிமையுடன் அமைந்துள்ளன. நமது மனமும் அறிவும் எப்போதும் நமக்கு வழிகாட்டும். தவறான செயல்களில் ஈடுபடாமல் நம் வாழ்க்கையை நேர்மறையாக அமைக்க உதவும். தியானம் நம் மனதை அமைதியாகவும் நிலையாகவும் மாற்ற வைக்கும் மிக முக்கியமான முறையாக உள்ளது. ராமநாராயண ராம என்ற பெயரால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒளியையும் நம்பிக்கையையும் கண்டடைவீர்கள். இப்போதும் இந்த பீஜ மந்திரத்துடன் இணைக்காமல் இருந்தால் இன்று தொடங்குங்கள். அதன் நன்மைகளை நீங்கள் உங்களால் உணரலாம்.